உங்களை பார்த்து இப்படி சொல்றாங்க, உங்க நேரம் வருகிறது, இட்ஸ் யுவர் டைம், இட்ஸ் யுவர் டர்ன். நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா ரேஷன் கடைக்கு அனுப்புவாங்க. போய் காலையில் 4 மணி 5 மணிக்கு ஒரு மண்ணெண்ணெய் கேனும் பையும் ரேஷன் கார்டில் எடுத்துன்னு போயிட்டு நிற்போம். ஸ்கூல் கூட லீவ் போட்டுரும். அந்த கடையில் போய் காலையில் நிற்போம். என்ன முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த நிற்கும் போது நின்றுட்டே இருப்போம். 12 மணிக்கு அடைப்பாங்க சாப்பாடுக்கு, அப்புறம் 3 மணிக்கு தான் திறப்பாங்க. நிற்பேன் வெயில், அந்த மே மாதம் உச்சி வெயிலெல்லாம் என் தலைமையில் தான் அடிக்கும். கரெக்டாக போய் நின்று அடுத்தது நான் தான் வாங்கணும், கடையை பூட்டிடுவான். வேதனையாக இருக்குங்க. திருப்பி வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி 2 மணிக்கு போய் நிற்போமா. திருப்பி கூட்டம் ரோடு வரைக்கும் நிற்கனா அன்றைக்கி தான் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க. நீங்களாம் அப்படி தெரியாது பாருங்கள், நீங்களாம் ராயல், ஓகே பரவாயில்ல. திருப்பி நிற்போம். நான் எனக்கு முன்னாடி 2 பேர் நின்று கிடைச்சிரும் நிற்போம் பாருங்கள். கரெக்டாக நாங்கள் வாங்குகிற நேரம் வரும்போது 6 மணிக்கு கதையை பூடிடுவாங்க. இப்படியே அந்த காலங்கள். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், நான் போய் வாங்கிட்டு இதே மாதிரி தான் ஆயிடுச்சு. அன்றைக்கி வாங்க போகிறேன், கதவு பூட்டிட்டான். ஆனால் கடவுளுடைய அற்புதங்கள் பல விதத்தில் நடக்கும் பாருங்கள். திடீர்னு ஒரு ஜீப் ஒன்று வந்துச்சு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு வண்டி வந்துச்சுங்க. பார்த்தா இந்த சோதனை பண்ணுறவங்கெல்லாம் வந்தாங்க. சொல்ல மாட்டேங்க, பூட்டின கதவை திறந்து எனக்கு கொடுத்தாங்க. அதில் கூட அளவெல்லாம் அவங்களே நின்று பார்த்து எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்தாங்க. ஸோ எல்லா நாளும் நேரம் வராதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் நேரம் வரும்போது திறக்காத கதவுகளை கூட கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.